Want to experiment to C program to calculate factorial of a given number. ஸோ ஃபேக்டோரியல் அப்படின்றது என்னன்னா ஒரு நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ அந்த நம்பர் ஆரம்பத்துல இருந்து ஒன்று வரைக்கும் ஒன்று ஒன்றா மைனஸ் பண்ணிக்கிட்டே வரும். மைனஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது அதை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வரும். உதாரணத்துக்கு 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொன்னோம்னா இது எப்படி கால்குலேட் பண்ணணும்னா 4 இன்டூ 3 அதை விட ஒன்று மைனஸ் பண்ணி 3 இன்டூ 2 இன்டூ 1. ஸோ இதை தான் இங்கே கால்குலேட் பண்ணணும். ஸோ 4 இன்டூ 3 12, 12 இன்டூ 2 24, 24 இன்டூ 1 24. ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி 24 அப்படின்ற ஆன்சர் கொடுக்கும். சரியா? ஸோ இதுதான் ஃபேக்டோரியல் கால்குலேஷன். ஸோ இந்த ஃபேக்டோரியல் கால்குலேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்ம லூப்பை பயன்படுத்துவோம். சரியா? ஸோ லூப்பை பயன்படுத்தி இதை நம்ம செய்வோம். ஸோ லூப்பை பயன்படுத்தும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த லூப் கவுண்டர் வேரியபிள் இருக்குல்ல, ஸோ அந்த லூப் கவுண்டர் வேரியபிளுக்கு நம்ம இங்க எந்த நம்பருக்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த நம்பரை பயன்படுத்திப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 4 ஃபேக்டர்னா 4 3 2 1. ஸோ அப்போ நம்ம ஒரு நம்பரா மைனஸ் பண்ணி அது 1 வர வரைக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அப்போ இதை நம்ம ஃபார் லூப்ல போட்டோம், சாரி ஒயில் லூப்ல போட்டோம் அப்படின்னா ஈஸியா செய்யலாம். திரும்ப திரும்ப ஒரே வேலையை தான் செய்ய போறோம், மல்டிப்ளை தான் பண்ண போறோம். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஒரு லூப்ல பயன்படுத்திக்கலாம். சரியா? ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். இதை ரன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் n அப்படின்ற இன்புட்டை வாங்கிக்கிறோம் வேரியபிள்ல, nன்ற வேரியபிள்ல வேல்யூ வாங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் ரிசல்ட் கால்குலேட் பண்றதுக்கு ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து ஒயில் லூப்ல கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ n கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1. ஏன்னா நமக்கு 1 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணிட்டே வரணும் அந்த நம்பர்ல இருந்து ஆரம்பிச்சு. ஸோ அதனால n 1 விட பெருசா இருக்கு அல்லது 1க்கு ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஃபேக்டோரியல் ஸ்டார் n அப்படின்றத கால்குலேட் பண்றோம். ஸோ ஏற்கனவே ஃபேக்டோரியல்ல 1 இருக்கு. இப்போ nல என்ன மதிப்பு இருக்கோ அதை வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து என்ன பண்றோம், n 1 கம்மி பண்ணிக்கிறோம். இங்க நம்ம கால்குலேஷன்ல பார்த்தோம்னா அதான் பண்ணிருக்கோம். ஸோ 4ல ஆரம்பிக்கும். ஸோ 4ல ஆரம்பிச்சு 1 மைனஸ் பண்ணி இன்டூ 3, அடுத்து அது இன்டூ 1 மைனஸ் பண்ணி இன்டூ 2, அது 1 மைனஸ் பண்ணி இன்டூ 1. ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல செய்யறது. ஸோ n மைனஸ் மைனஸ்ன்னு சொல்லும்போது ஒரு மதிப்பை கம்மி பண்ணிக்கும். கம்மி பண்ணிட்டு திரும்ப லூப் கண்டிஷன் வந்து செக் பண்ணும். ஸோ ட்ரூவா இருக்க வரைக்கும், அதாவது 1 வர வரைக்கும் அது திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணும்போது 4ன்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 24ன்ற ஆன்சர் வருது. ஸோ இது எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது வாய்ட் மெயின் ஸ்கிரீன் கிளியர் பண்ணுது, என்ட்ரி நம்பர் டிஸ்பிளே பண்ணும், இன்புட் வாங்கும். ஸோ இன்புட் வாங்கும்போது நான் என்ன கொடுக்க போறேன், 4ன்றது கொடுக்க போறேன். இது nன்ற வேரியபிள் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அடுத்து ஃபேக்ட் ஈக்குவல் டு 1 அப்படின்றது இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா கண்டிஷன் செக் பண்ணுது. ஸோ அது முதல் லூப் கண்டிஷன் செக் பண்ணும்போது ட்ரூ, 4 1 விட பெருசு. அப்ப ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட் ஸ்டார் n. ஃபேக்ட்ல என்ன மதிப்பு இருக்கு, 1ன்னு இருக்கு. அப்போ 1 இன்டூ nல என்ன மதிப்பு இருக்கு, 4 இருக்கு. 1 இன்டூ 4. இப்போ முதல்ல வரும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 இன்டூ 4 அப்படின்றது கால்குலேட் பண்ணும். அது கால்குலேட் பண்ணி அதே ஃபேக்ட்ன்ற வேரியபிள திரும்ப ஸ்டோர் பண்ணிடுது. ஸோ இந்த லூப் முடியும் போது ஃபேக்ட்ல 4ன்ற மதிப்பு இருக்கும். இப்போ n 1 கம்மி பண்ணிக்கிறோம். இப்போ n 4ல இருந்து 3ஆ மாறிடுது. சரியா? நமக்கு இங்க இருக்கிற மாதிரி முதல் மதிப்புல இருந்து அடுத்த மதிப்புக்கு வந்துடுது. ஸோ அடுத்து என்ன பண்றோம், கண்டிஷன் திரும்ப செக் பண்ணுது. இப்போ 3 1 விட பெருசுதான். இப்போ திரும்ப வரும்போது ஏற்கனவே ஃபேக்ட்ல இப்போ 4 இருந்துச்சு, இன்டூ nல 3 இருக்கு. 4 இன்டூ 3 12. இதை கொண்டு போய் ஃபேக்ட்ல திரும்ப ஸ்டோர் பண்ணிடும். ஸோ n திரும்ப மைனஸ் பண்றோம். என்னோட மதிப்பு 3ல இருந்து 2ஆ மாறிடுது. ஸோ இங்க இருந்து 3ல இருந்து 2ஆ மாறிடுது. கண்டிஷன் திரும்ப செக் பண்றோம். 3 அது 2 1 விட பெருசுதான். அப்போ ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட் ஸ்டார் n. இப்போ ஃபேக்ட்ல என்ன மதிப்பு இருக்குன்னா 12ன்ற மதிப்பு இருக்கு, nல 2ன்ற மதிப்பு இருக்கு. அப்போ 12 இன்டூ 2 24. ஸோ கால்குலேட் பண்ணுது. n மைனஸ் மைனஸ்னும் போது என்னோட மதிப்பு இன்னொன்று கம்மி பண்ணிடுறது. ஸோ 2ல இருந்து 1ஆ மாறிடுது. ஸோ இந்த கண்டிஷனை நமக்கு ட்ரூ தான். ஏன்னா இந்த மாதிரி கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ. ஸோ திரும்ப இங்கே கால்குலேட் பண்ணும்போது ஏற்கனவே ஃபேக்டர்ல 24 இருக்கு, 24 nல 1 இருக்கு.
ஸோ 24 இன்ட்டு 1 அது 824 தான். இப்போ n மைனஸ் மைனஸ் பண்ணும்போது என்னோட மதிப்பு 0 ஆயிடும். திரும்ப கண்டிஷன் செக் பண்ணுது. கண்டிஷன் இங்கே ஃபால்ஸ். ஸோ இப்போ வெளியில வந்துருது. வெளியில வந்து ஃபேக்டோரியல் எஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்டோரியல் என்ன மதிப்பு இருக்கோ அந்த மதிப்பு நமக்கு டிஸ்பிளே பண்ணிடுது. 24ன்றது டிஸ்பிளே பண்ணிடுது.